தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒவ்வொரு கட்சியும் மக்களோட வாக்குகளை கவர போட்டி போட்டுக்கிட்டு விதவிதமான வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு வராங்க. இந்த வாக்குறுதி போருக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கணக்குகள் என்ன, மக்களோட மனநிலை எப்படி இருக்கு, இத பத்தி தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல்ல ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு பல பதில்கள் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு பதில் மக்கள் நல திட்டங்களும் நேரடி நிதி உதவி வாக்குறுதிகளும் தான். சொல்லப்போனா இது பல வருஷங்களா திராவிட அரசியலோட ஒரு அசைக்க முடியாத ஆணிவேராவே இருந்துட்டு வருது. இந்த வாக்குறுதி போற நம்ம முழுசா புரிஞ்சுக்க சில முக்கியமான விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம். முதல்ல தமிழ்நாட்டின் நலத்திட்ட அரசியல், ரெண்டாவதா ஆளுங்கட்சியான திமுகவோட பணப்பரிமாற்ற வியூகம், மூணாவதா அதுக்கு போட்டியா பாஜக முன்னெடுக்கிறதா சொல்லப்படுற பதில் திட்டம், அதுக்கப்புறம் அதிமுகவோட விரிவான தேர்தல் அறிக்கை, முக்கியமா எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி, கடைசியா இத்தனை வாக்குறுதிகளுக்கு நடுவுல வாக்காளர்களோட மனநிலை என்ன? வாங்க ஒவ்வொன்றையும் விரிவாக பார்ப்போம். முதல்ல தமிழ்நாட்டின் நலத்திட்ட அரசியல். இது ஒன்னும் நேத்து ஆரம்பிச்ச விஷயம் இல்ல. இலவசங்கள் அல்லது நலத்திட்டங்கள்னு சொல்றது பல வருஷங்களா இங்க தேர்தல்களோட முடிவை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான சக்தியா இருக்கு. அந்த வரலாற்றோட தொடர்ச்சியா தான் இப்ப நடக்கிற இந்த வாக்குறுதி போரையும் நாம பார்க்கணும். ஆமாங்க, 2026 சட்டமன்ற தேர்தல் நிதி சார்ந்த வாக்குறுதிகளோட ஒரு கடுமையான போட்டியா மாறிட்டு வருது. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி, வாக்காளர்களுக்கு நேரடியா பணப்பலன்கள் கொடுத்து அவங்கள கவர ஒருத்தர் மிஞ்சுற அளவுக்கு போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சரி, இந்த போட்டியில ஆளுங்கட்சியான திமுகவோட முதல் பெரிய நகர்வு என்னன்னு பார்க்கலாம். அதுதான் மக்களோட கவனத்தை ரொம்பவே ஈர்த்த ஒரு பெரிய பண பரிமாற்ற திட்டம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1,31,00,000 பெண் பயனாளிகளோட வங்கி கணக்குல ஒரே நேரத்துல 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இது கலைஞர் மகளிர் உரிமை தொகையோட 3 மாத முன்பணமும் கோடைக்கால சிறப்பு தொகுப்புன்னு சொல்லி இரண்டையும் சேர்த்து கொடுத்த தொகை. இது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்ச ஒரு முக்கியமான மூவா பார்க்கப்படுது. ஆனா இந்த உரிமை தொகையை பெறது அவ்வளோ சுலபம் இல்ல. அதுக்கு அரசாங்கம் பல கடுமையான தகுதிகளை வச்சிருக்கு. உதாரணமா 21 வயசுக்கு மேல இருக்கணும், குடும்பத்தோட வருஷ வருமானம் 2 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா இருக்கணும், 5 ஏக்கர் நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கர் புஞ்சை நிலத்துக்குள்ளதான் வச்சிருக்கணும், வருஷத்துக்கு 3,200 யூனிட்டுக்கு மேல கரண்ட் பில் வரக்கூடாது, அரசாங்க ஊழியராவோ வருமான வரி கற்றவங்களாவோ இருக்கக்கூடாது, சொந்தமா கார் வச்சிருக்க கூடாதுன்னு இப்படி பல நிபந்தனைகள் இருக்கு. இதோட அவங்க நிறுத்தல. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இப்போ கொடுக்கிற மாதாந்திர உரிமை தொகையான 1,000 ரூபாய 2,000 ரூபாயா உயர்த்துவோம்னு திமுக தரப்புல வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது வாக்காளர்களோட ஆதரவு தக்க வச்சுக்கிறதுக்கான அடுத்த கட்ட முயற்சியா தான் பார்க்கப்படுது. டிஎம்முகவோடைய இந்த 5,000 ரூபாய் திட்டத்தோட தாக்கத்தை சமாளிக்க பாஜக தலைமையிலான மத்திய அரசு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று திட்டத்தை ரெடி பண்ணிட்டு வர்றதா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்ப இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஒரு பக்கம் மாநில அரசோட 5,000 ரூபாய் திட்டம், இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலடியா மத்திய அரசு 12,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு மெகா பேக்கேஜ் திட்டத்தை அறிவிக்கலாம்னு சொல்லப்படுது. இது மாநில அரசு கொடுத்த தொகையை விட 2 மடங்குக்கும் அதிகம். இந்த 12,000 ரூபாய்ங்கிறது ஒரு புது திட்டம் கிடையாது. ஏற்கனவே மத்திய அரசு செயல்படுத்திட்டு வர பல திட்டங்களோட பலன்களை ஒன்னா சேர்த்து ஒரே தொகுப்பா கொடுக்கறதான் திட்டம். இதுல பிரதம மந்திரியோட கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு கொடுக்கற வருஷத்துக்கு 6,000 ரூபாய், கேஸ் மானியம், உர மானியம்னு பல திட்டங்களோட பாகி தொகையெல்லாம் சேர்த்து மொத்தமா கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. திமுக திட்டத்தோட தாக்கத்தை முறியடிக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுக்கு ஒப்புதல் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. சரி, இப்போ 3வது முக்கிய போட்டியாளரான அதிமுகவோட வியூகத்தை பார்க்கலாம். அவங்க சமூகத்தோட எல்லா தரப்பு மக்களையும் கவர்ற மாதிரி ஒரு ரொம்ப விரிவான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட சில முக்கியமான வாக்குறுதிகளை இப்போ பார்க்கலாம். எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை, விலையில்லா பிரிட்ஜ், அதோட வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசம்,
குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2000 ரூபாய். ஆண்களுக்கும் சிட்டி பஸ்ல இலவச பயணம். அது மட்டும் இல்லாம வேலையில்லா பட்டதாரி இளைஞர்களுக்கு மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகைன்னு இப்படி பல தரப்பினரையும் குறி வச்சு வாக்குறுதிகளை அடுக்கடுக்கா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நடைபாதை வியாபாரிகள், கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கின கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும், புதுசா ஆட்டோ வாங்குற ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்படணும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இப்போ எல்லா கட்சிகளாலையும் திரும்ப திரும்ப கையில எடுக்கப்படுற ஒரு ரொம்ப முக்கியமான ஆனா அதே சமயம் சிக்கலான ஒரு வாக்குறுதியை பத்தி நாம விரிவா பார்க்கலாம். அதுதான் நகைக்கடன் தள்ளுபடி. போன தேர்தல்கள்ல இந்த வாக்குறுதிக்கு என்ன ஆச்சுங்கிறதும் இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம். முதல்ல கூட்டுறவு வங்கினா என்னன்னு நாம சரியா புரிஞ்சுக்கணும். இது பொதுத்துறை வங்கிகள் மாதிரி இல்ல, உறுப்பினர்களால நடத்தப்படுற ஒரு நிதி நிறுவனம். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் இதுக்கு கீழே தான் வரும். இங்கே நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி வாக்குறுதி நாம சொல்ற இந்த கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின கடனுக்கு மட்டும்தான் பொருந்தும். நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும்னா ரொம்ப கடுமையான விதிகள் இருக்கு. 1. கடன் கூட்டுறவு வங்கியில மட்டும்தான் வாங்கியிருக்கணும். 2. கடன் 5 சவரன், அதாவது 40 கிராமுக்கு உள்ள இருக்கணும். 3. ஒரு குடும்ப ரேஷன் கார்டுக்கு ஒரு தள்ளுபடிக்கு தான் அனுமதி. 4. ஒரே ஆள் பல தடவை பலன் அடையறத தடுக்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு விவரங்கள் எல்லாம் சரியா சரிபார்க்கப்படும். போன 2021 தேர்தல்ல கூட இந்த மாதிரி கடுமையான விதிகள் இருந்ததால கடன் வாங்கின நிறைய பேருக்கு தள்ளுபடி கிடைக்காம போயிடுச்சு. கணவன் மனைவி 2 பேரும் வேற வேற பேங்க்ல கடன் வாங்கினது, 5 சவரனுக்கு மேல கடன் வாங்கினதுன்னு பல காரணங்களால நிறைய பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அதனால இந்த வாக்குறுதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுங்கிறத வாக்காளர்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ எல்லா கட்சிகளோட வியூகங்களையும் பார்த்துட்டோம். இவ்ளோ வாக்குறுதிகளுக்கு மத்தியில தமிழ்நாடு வாக்காளரோட நிலைமை என்ன? அவங்க எதை நோக்கி போறாங்க? இந்த ஒப்பீட்டு அட்டவணைய பார்த்தா கட்சிகளுக்குள்ள நடக்கிற இந்த நேரடி பண வாக்குறுதி போர் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். திமுகவோட டார்கெட் தகுதியான பெண்கள். அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்ததோட மாசம் 2000 ரூபாய் தரதா சொல்றாங்க. பாஜகவோட டார்கெட் மத்திய அரசு திட்டங்களோட பயனாளிகள். அவங்களுக்கு 12000 ரூபாய் தொகுப்பு நிதி கிடைக்கலாம். ஆனா அதிமுகவோ டார்கெட்டை இன்னும் பெருசாக்கி எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 10000 ரூபான்னு வாக்குறுதி கொடுக்குது. இதிலிருந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மக்கள் குழுவை குறிவைக்கிறது தெளிவா தெரியுது. கடைசியா ஒரு கேள்வி. ஒரு தேர்தல்ல உண்மையான வெற்றியை தீர்மானிக்கிறது எது? இந்த மாதிரி உடனடி பணப்பலன் வாக்குறுதிகளா, இல்ல ஒரு கட்சியோட கடந்த கால செயல்பாடுகளும் நீண்ட கால திட்டங்களுமா? இந்த கேள்விக்கான பதில தமிழ்நாடு வாக்காளர்கள் தான் 2026ல தீர்மானிக்க போறாங்க. முடிவு எப்படி இருக்கும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.